அன்பு நேயர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் எனது அன்பான இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம மகாவதார் ஃபவுண்டேஷன் நடத்தும் 21 நாட்கள் கூடிய இந்த மகாவதார் அறக்கட்டளையின் 21 நாட்கள் இலவச ஆரோக்கிய திட்டம் தொகுப்பு 1 4வது தினம். இந்த தொகுப்பிற்கு உங்கள் எல்லாவரையும் நான் சித்ரா ஷியாம் சுந்தர், ஆசிரியர் சித்ரா ஷியாம் சுந்தர் உங்களை வரவேற்கிறேன். வகுப்பை துவங்கும் முன் நம் உயர்ந்த ஆசிரியர், அதாவது அசெண்டட் மாஸ்டர் மகாவதார் பாபாவுக்கும், பெரிய ஆசிரியர் பிரம்மஸ்ரீ பத்ரிஜிக்கும், மகாவதார் ஃபவுண்டேஷனின் நிறுவனரான ஆசிரியர் ரங்கநாதர் சருக்கும், கடைசியாக ஆனால் பகு முக்கியமாக நமக்கு எல்லோருக்கும் மேலான அந்த பிரபஞ்ச சக்திக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்துக்கலாம். இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக அமையட்டும் என்று கடவுளை நான் வேண்டிக் கொள்கிறேன். இன்றைய வகுப்பை நாம் தியானத்துடன் துவங்கலாம். மகாவதார் அறக்கட்டளையில் நாம் பின்பற்றும் தியான பயிற்சியின் பெயர் ஆனாபானா சதி. இது 2500 வருடங்கள் பழக்கமுள்ள ஒரு பயிற்சி. ஆனா என்றால் உள்ளே இழுக்கும் மூச்சு, பானா என்றால் வெளியே போகும் மூச்சு, சதி என்றால் இந்த மூச்சை கவனிக்கிறது. ஃபோக்கஸ் ஆன் பிரெத். கொஞ்சம் நான் இடையில கொஞ்சம் ஆங்கிலத்தில் கூட சொல்லுகிறேன். ஏன்னா சில பேருக்கு புரியலன்னா அதுக்கு சௌகரியம், அதுக்கு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் அப்படி பண்றேன். இப்போது இந்த தியானத்தை துவங்கும் முன் இதற்கான என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ங்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க ஒரு நல்ல அமைதியான ஒரு ரூமில் உட்காருங்க. அங்க நீங்க தியானம் பண்ண துவங்கும் முன்னால மின் விளக்கை கொஞ்சம் டிம் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்க சிந்தனைகள் சிதறாமல் இருக்கும். ஒரு கிளாஸில் தண்ணீரை எடுத்து அருந்துங்க. இன்னொரு கிளாஸில் தண்ணியை உங்க பக்கத்திலே வைத்துக் கொள்ளுங்க. இதனால என்ன ஆகும் என்றால், அந்த தண்ணீர் நீங்கள் தியானம் பண்ணும்போது எனர்ஜைஸ் ஆகும். அதில் இந்த தியான சக்தி பகரும். இந்த காஸ்மிக் எனர்ஜி அதிலும் வரும். அந்த தண்ணீரை நீங்கள் தியானம் முடித்தபின் சாப்பிடலாம். இப்போது நீங்க தியானம் தொடங்கும் முன் கீழே உட்கார்றதா இருந்தால் ஒரு பாயை விரித்து அதில் சமணம் மூட்டி உட்காரலாம், அதாவது சுகாசனத்தில் உட்காரலாம். அது முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் உட்காரலாம். நாற்காலியில் உட்காரும் போது நீங்கள் உங்கள் பாதங்களை, உங்கள் கால்களை கிராஸ் பண்ணிக்குங்க. விரல்களை இப்படி போட்டுக்கொண்டு துடை மேல் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு நீங்க உங்க போஸ்டரை கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. கீழே உட்கார்றதா இருந்தாலும் நாற்காலியில் உட்கார்றதா இருந்தாலும் உங்கள் முதுகெலும்பு பேக் போன் ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க, நேரா வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால்தான் இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு நேரா ஓடும் உங்க உள்ளுக்கு. அதனால நீங்க ஸ்ட்ரெயிட்டா உட்காருங்க. அதுக்கு உதவும் அது. கண்ணாடி போட்டிருந்தால் கழட்டி வச்சிருங்க. மூக்கு கண்ணாடி, ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்க அதை கழட்டி வச்சுடுங்க. இப்ப நீங்க அந்த போஸ்டர்ல உட்காந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போது நீங்க மெதுவாக உங்க கண்களை மூடிக்கொள்ளுங்க. நான் ஒரு மியூசிக் போடுவேன், அதுல கொஞ்சம் கவனிக்கலாம்.
முக்கியமாக உங்க சுவாசத்தில் கவனியுங்க. மற்ற சிந்தனைகள் வந்தால் அதை கட் பண்ணி விட்டுருங்க. மற்ற சிந்தனைகளில் உங்கள் சிந்தனையை சிதற விடாமல் உங்க ஃபோக்கஸை ஃபுல்லா உங்க சுவாசத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லும் வரை நீங்கள் கண்களை துறக்கக்கூடாது. தியானத்தில் இருங்க. சரியா? நான் இப்போது மியூசிக் போடுறேன். நில்லு வருவியா? ஒரு நிமிஷம். இதுல போடு.
உங்கள் கவனம் உங்கள் சுவாசத்தில் மட்டுமே இருக்கணும். ஒரு நீண்ட மூச்சை உள்ளே இழுங்க. நிதானமாக ரொம்ப ஸ்லோவா அந்த மூச்சை வெளியே விடும். கண்ணை திறக்காதீங்க. கவனம் சுவாசத்தில் மட்டுமே. மாஸ்டர்ஸ், தியானத்தின் கடைசியான ஒரு நிமிடம். கண்கள் மூடியே இருக்கட்டும், சுவாசத்தில் கவனம் இருக்கட்டும். இப்போ கடைசி 10 செகண்ட்ஸ் சுவாசம் உள்ளே போவதையும் வெளியே போவதையும் அனுபவித்து பாருங்க. 1 2 3 4
5. இப்போது 2 கைகளையும் தேய்த்து கொண்டு 5 செகண்ட்ஸ் கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்போது மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, நீங்கள் உங்களுக்கு உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஒரு அமைதியான அனுபவம் இந்த தியானத்தின் மூலம் கிடைத்திருக்கும் என்று கண்டிப்பாக நான் நம்புறேன். தொடர்ந்து நம்ம தினமும் இன்னும் உங்க நண்பர்களை சேர்த்து நீங்க எல்லாரும் சேர்ந்து இதுல அந்த தியானத்தை பண்ணி பயனடையணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நம்ம தியானத்தை தொடர்ந்து வாழ்க்கை கலை நுட்பங்களை பற்றி பேசுவதற்காக ஒரு ஆசிரியர் நம்மிடம் வந்திருக்கார். அவரை கொஞ்சம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஆசிரியர் மேடம் பிரேமா பாலச்சந்திரன் அவர்கள் ஒரு சிவில் என்ஜினியர். அவர் சென்னையை சார்ந்தவர். இவர் ஒரு ஃப்ரீலான்சிங் ஃப்ளவர் ரெமெடி தெரபிஸ்ட் கூட. ஹோலிஸ்டிக் வெல்னஸ், அதாவது வாழ்க்கை கலை நுட்பங்கள், அதில் ஆர்வம் கொண்டவர். தியான பயிற்சி மற்றவருக்கு அளிப்பவர். ஆன்மீகத்தில் ரொம்பவும் ஆர்வம் கொண்டவர். வீணை வாசிப்பதிலும் இவருக்கு நாட்டம் இருக்குது. இந்த வகுப்பில் இந்த ஹோலிஸ்டிக் வெல்னஸ், அதாவது வாழ்க்கைகளை நுட்பங்களை பத்தின அவங்களுடைய அறிவை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக நான் ஆசிரியர் மேடம் பிரேமா பாலச்சந்திரன் அவர்களை அழைக்கிறேன். மேடம் பிரேமா பாலச்சந்திரன், உங்களை வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் அன்மியூட் யுவர் செல்ஃப். Unmute. One minute. வணக்கம் மாஸ்டர்ஸ், கேக்குதா நான் பேசுறது? இல்ல, நீங்க பேசுறது கேட்கல. இப்ப கேக்குறதா? கேக்குது. ஓகே, நீங்க ஆரம்பிக்கலாம் மேடம். வணக்கம் மாஸ்டர்ஸ். ஒரு நிமிஷம், நான் சொன்ன அறிமுகப்படுத்தினது கேட்டுதா? கேட்டுது. ஓகே, ரைட். நீங்க ப்ரொசீட் பண்ணலாம் மேடம். தேங்க்யூ. இந்த வாய்ப்பளித்த மகாவதார் பாபாஜி ஃபவுண்டேஷனுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜிக்கும் மற்றும் அனைத்து மாஸ்டர்ஸ், அதாவது அவரோட ஒரு விஷனான தியான உலகம், சாக்காகார ஜெகத், தியான ஜெகத், பிரமிட் ஜெகத் அப்படிங்கிற அந்த ஒரு விஷனை இன்னும் எல்லாரும் வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கோம். அனைத்து மாஸ்டர்களுக்கும் என்னோட நன்றி. நம்ம ஹோலிஸ்டிக் ஹெல்த், ஒரு ஹோலிஸ்டிக் வெல்னஸ் அப்படின்னா ஒரு முழுமையான ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அதுல பார்த்தா நம்ம உடல், நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த 5 கோஷங்கள் இருக்கு நம்மளுக்கு. ஸோ அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோன்மய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். ஸோ இந்த 4 லேயர்ஸ் ஆஃப்
பாடின்னு சொல்லலாம், நம்ம பாடின்னு சொல்லலாம், இது எல்லாமே இருக்கு நமக்கு. ஸோ இதுல வந்து அந்த பிசிக்கல் பாடி தான் நம்ம பார்க்குறோம், ஸ்தூல உடம்பு. எனர்ஜி பாடி நம்ம ஃபீல் பண்ண முடியும் எனர்ஜியை வச்சு. எமோஷனல், அப்புறம் இன்டெலெக்சுவல் அண்ட் பிளிஸ், இந்த 5 இதையும் நம்ம வந்து பேலன்ஸ்டா ஹெல்த்தியா வச்சுக்கும் போது ஒரு ஹோலிஸ்டிக் ஹெல்த் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதை பத்தின சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். அதுல வந்து நம்ம மெயினா அந்த பிசிக்கல் பாடி அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வர்றது வந்து ஃபுட்டு, உணவு, அப்புறம் வாட்டர், தண்ணீர், தூக்கம், ஸ்லீப், அப்புறம் எக்ஸசைஸ், அப்புறம் வந்து நேச்சர் கூட இருக்கிற டைம், அதான் ஸ்பெண்டிங் டைம் வித் நேச்சர், அதாவது இயற்கை கூட நம்ம இருக்கக்கூடிய. ஏன்னா அங்க இயற்கை கூட இருக்கும்போது வந்து ஒரு பிரபஞ்ச சக்தி அதிகமா நம்மளால ரிசீவ் பண்ண முடியும். ஸோ இந்த உணவு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய தமிழ்ல திருக்குறள்ல சொன்ன மாதிரி, பழமொழிகள் சொன்ன மாதிரி, பசித்த பெண் குசி, சுண்ட பசித்த பெண் சோறு, அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கும்போது நம்ம பசிச்சு சாப்பிடுறதே வந்து நம்மளுக்கு பல உடல் உபாதையில இருந்து வெளியில வர முடியும். இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து நான் இப்ப ரொம்ப கொஞ்சம் இதுல கான்சென்ட்ரேட் பண்ண போறது வந்து தண்ணீர் பத்தி. ஏன்னா தண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த உடல்ல வந்து 73% மேல செல்லுல எல்லாம் வாட்டர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தண்ணீர் வந்து எவ்வளோ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, உடல் கழிவுகளை வெளியில தள்ளுறதுக்கும், அப்புறம் உடல்ல உள்ள எல்லா சத்துக்களையும், அதாவது அந்த சத்துக்கள் வந்து நம்ம உடலில் உறிஞ்சப்பட அதை வந்து கிரகிக்கிற தன்மைக்கும் இந்த தண்ணீர் தான் ஒரு மீடியாவா இருக்கு. அது இல்லைன்னா நம்மளால வந்து இந்த மாதிரி சில உடல் தேவைகளை வந்து நம்ம பூர்த்தி செய்ய முடியாது. என்னதான் சாப்பிட்டாலும் அந்த கழிவுகள் வெளியில போய் அந்த அப்சார்ப்ஷன் இருந்தாதான் நம்மளுக்கு வந்து அந்த நியூட்ரிஷன்ஸ் இம்பேலன்ஸ் இருக்கும். ஸோ அதுல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து தண்ணி. அந்த தண்ணீர் வந்து நம்மளுக்கு ஹைட்ரேஷன், அதாவது நம்ம சொல்லுவோம், அது வறட்சி இல்லாம வச்சுக்கிறதுக்கு. அது வெளி தோற்றத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்கின்லே தெரியும், அந்த ட்ரை ஸ்கின் அப்படின்னாலே தெரியும் உள்ள வந்து நம்மளுக்கு ப்ராப்பரான ஹைட்ரேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து அளவெல்லாம் இல்லை, நம்மளோட தாகம் தான் அதுக்கு அளவு. ஸோ நம்மளோட தாகத்தை வச்சு நம்ம அது எவ்வளவு தேவை அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். பிளஸ் அதை எப்படி குடிக்கணும், எந்த முறையில குடிக்கணும், எப்படி குடிச்சா நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மினிமம், ஏன்னா நம்ம தண்ணீர் கழிவுகள், அதாவது யூரினா வெளியில போகுது, அது கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர்ல இருந்து 1.5 லிட்டர் வெளியில போகும். அப்புறம் ஸ்வெட்ல போகும், அப்புறம் நம்ம சுவாசத்துலயும் கொஞ்சம் தண்ணீர் வெளியில போகும். ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ தண்ணீர் வெளியில போகும்போது அதை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படி பார்த்தா ஒரு மினிமமா ஒரு 2 லிட்டர்ஸ் தண்ணி, வெறும் வாட்டர், அந்த லிக்விட்ஸ், ஃப்ளூயிட்ஸ், ஜூஸ் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணாம வெறும் தண்ணி மட்டுமே ஒரு 2 லிட்டர் மினிமமா ஆவரேஜா தேவைப்படும் நம்மளுக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி ஓவராலா ஒரு நாளைக்கு காலையில இருந்து இரவுக்குள்ள அதை பிரிச்சு குடிக்கலாம். அந்த தண்ணீர் வந்து தனியா வெறும் பியோர் வாட்டர், நார்மல் பியோர் வாட்டர், அது வந்து 2 லிட்டர் நம்மளுக்கு தேவை. இப்போ அது இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து உடல்ல உள்ள ஒவ்வொரு உறுப்புகள்லையும் உள்ள கழிவுகள் வந்து முழுமையா நீக்கப்பெற்று நம்மளுக்கு வந்து தேவையான அந்த சக்தி, அந்த பஞ்சபூத சக்தியில வாட்டர் எனர்ஜியும் நம்மளுக்கு வேணும். அதாவது இந்த பஞ்சபூத சக்தியில எப்படி உணவு மூலமா நம்மளுக்கு எனர்ஜி, தூக்கம் மூலமா எனர்ஜி கிடைக்குது, அதாவது அதாவது உடல் உஷ்ணம்னு சொல்ற அந்த உடல் ஃபயர் எனர்ஜி கிடைக்குது, ஸ்லீப் மூலமா ஆக எனர்ஜி கிடைக்குது,
அப்புறம் காற்று மூலமா அந்த காற்று எனர்ஜி கிடைக்குது. இந்த பஞ்சபூத சக்திகள்ல வந்து வாட்டர் எனர்ஜி வந்து ரொம்ப வைட்டல். அப்போ அந்த வாட்டர் எனர்ஜி வந்து நம்மளுக்கு உடம்புக்கு எனர்ஜியா வரணும், அது எனர்ஜியா மாறணும் அப்படின்னா அது வந்து ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் அந்த வாட்டர் பேலன்ஸ் இருக்கணும். இப்போ அதுக்கு வந்து ஒரு மெயின் ரூல் அப்படி என்னன்னா, ட்ரிங்க் த ஃபுட், ஈட் த வாட்டர் அப்படின்னு ஒரு கோட் இருக்கு. உணவை வந்து சூ பண்ணி அதுவே ஒரு லிக்விடா மாறுற வரைக்கும் நம்ம வாயில வச்சு சூ பண்ணி குடிக்கணும். ட்ரிங்க் த ஃபுட், ஈட் த வாட்டர். அப்போ வாயில வந்து சிப் பண்ணி ஒரு ஒரு ஐ மீன் ஒரு தடவைக்கு அந்த வாட்டர் சிப் பண்ணி வாயில வச்சு அந்த சலைவாவோட அந்த வாட்டர் மிக்ஸ் ஆகி அது வந்து ஒரு ஆல்கலைன் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு அந்த தண்ணியை நம்ம குடிக்கும் போது அந்த தண்ணி வந்து முழுமையா நம்ம உடல்ல வந்து கிரகிக்கப்படுது. அப்படி முழுமையா கிரகிக்கப்படும் போது அது தேவையான இடங்களுக்கு அதாவது செல்லுக்குள்ள தண்ணி, எல்லா ஆர்கன்ஸ்க்கு, எல்லா ஹைட்ரேஷன் எல்லாமே முழுமையா நடக்குது. இதுக்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கிறதுக்கு வந்து அந்த சால்ட், அதாவது கல்லுப்புன்னு சொல்ற அந்த சால்ட். அது பழமொழியே கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க, உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து சால்ட் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணீரை குடிக்கும்போது அது வந்து முழுமையா உடலுக்குள்ள அந்த செல்லுக்குள்ள ஒரு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா அதுல வந்து சில நிறைய நேச்சுரலா நம்மளுக்கு வந்து இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் வந்து கடல் உப்பு, சி சால்ட்ஸ், இல்லைன்னா ராக் சால்ட் சொல்லலாம். ஆனா எல்லாத்தையும் விட வந்து ரொம்ப முதன்மையானது வந்து இந்த சி சால்ட். ப்ராசஸ் பண்ணாத அந்த ஹேண்ட் ஹார்வெஸ்டட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, நேச்சுரலா ஹார்வெஸ்ட் பண்ற அந்த சால்ட்ல வந்து 92 மினரல்ஸ் இருக்கு. அந்த 92 மினரல்ஸ்ல வந்து மெயின் வந்து பாத்தீங்கன்னா மெக்னீஷியம். மெக்னீஷியம் வந்து ரொம்ப ரொம்ப வைட்டல். எப்போ அப்படின்னா நம்மளோட எல்லா மசில் இயக்கம் எல்லாத்துக்கும். அதுல வந்து செல்லுக்குள்ள இந்த வாட்டரை வந்து எடுத்துட்டு போறதுக்கு வந்து மெக்னீஷியம் வந்து ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்ட் மினரலா இருக்கு. அது வந்து இந்த சால்ட்ல இருக்கும். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, உப்பு வந்து நீங்க ஜாடியில வச்சிருக்கீங்க, இதுலயோ வச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து அந்த ஹியூமிடிட்டி, வாட்டர் ஹங்க்ரி மாலிகூல் அப்படின்னு சொல்லுவாங்க மெக்னீஷியம்க்கு. அது வந்து தண்ணியை ஈர்த்துரும். இப்போ உங்க காத்துல இருக்க தண்ணியை வந்து உப்பு வந்து உப்பு நீர்த்து போகுது அப்படின்னு சொல்றோம்ல, அது வந்து மெக்னீஷியம்னாலதான் அப்படி ஆகுது. ஸோ அதுக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி என்னன்னா, வாட்டரை இழுக்கக்கூடிய தன்மை இருக்கிற ஒரு மினரல்ஸ். ஸோ அந்த வாட்டரை வந்து நம்ம இப்போ உப்பு, ஒரு சின்ன ஒரு வெந்தயம் அளவு ஒரு உப்பு, கல் உப்பு, ப்ராசஸ் பண்ணாத ஹேண்ட் ஹார்வெஸ்டட் உப்பு வச்சுட்டு நம்ம ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர், ஒரு 200 ml வாட்டர் வந்து உட்கார்ந்து நிதானமா வாயில ஒரு சிப்பா வச்சு காகிள் பண்ணி அந்த சலைவாவோட மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது நம்மளோட உடல்ல வந்து அந்த தண்ணீர் வந்து முழுமையா கிரகிக்கப்படுது. ஒவ்வொரு செல்லுக்கும் தண்ணி தேவை. எப்படி ஒவ்வொரு செல்லுலயும் எனர்ஜி எல்லாமே பஞ்சபூத சக்தி ஒவ்வொரு செல்லுலயும் பேலன்ஸ்டா இருக்கணும். அதுல வந்து இந்த வாட்டரை வந்து ரொம்ப வைட்டல். அந்த செல்லுக்குள்ள இருக்க கழிவுகள் வெளியில ஏறுறதுக்கும் சரி, அந்த செல்லுக்குள்ள அப்சர்வ் பண்ணக்கூடிய எல்லா மினரல்ஸும் உள்ள போகக்கூடிய எல்லாமே இந்த வாட்டர் தான். இட்ஸ் கண்டக்டர்னு சொல்லலாம். அது வழியா தான் எல்லாமே போகுது. அந்த டீஹைட்ரேஷன் அப்படின்னு அந்த தண்ணி சத்து கம்மியா இருக்கிற பட்சத்துல நம்மளுக்கு வயசான காலத்துல நம்மளுக்கு தெரியும், அந்த மசில்ஸ் கிராம்ப்ஸ் வர்றது. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மூளையில பிரெயின்ல வந்து 85% வாட்டர் தான் இருக்கு. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி தானே கிரியேட் பண்ணுது. அந்த நர்வ்ஸ், நியூரான்ஸ் எல்லாம் எலக்ட்ரிசிட்டி மூலமா தான் வேலை செய்யுது. ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு வாட்டர் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த வாட்டர் இல்லாத பட்சத்திலேயே பல வந்து டிப்ரெஷன், அல்சீமஸ், டிமென்ஷியா இதெல்லாம் வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஸோ ஒரு வைட்டல், ஒரு ரொம்ப இயற்கையை நம்மளுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதமான அந்த நேச்சுரல் அந்த வாட்டர் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு.
அத வந்து இப்போ நம்ம இந்த சம்மர் இப்போ வந்து வெயில் காலம் வருது, அப்ப அதிகமா தண்ணி தேவைப்படும் போது நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். சும்மா தண்ணியை குடிக்கும் போது தாகமே அடங்காது நம்மளுக்கு. எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் தாகம் அடங்கல அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பட்சத்துல வந்து இந்த மாதிரி ஒரு முறையா ஒரு ஒரு தடவைக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஒரு 150 ml இருந்து 200 ml தான் அட் அ டைம் இது இருந்து நிதானமா அதை காகிள் பண்ணி குடிக்கும்போது அந்த தண்ணீர் சக்தி, அதோட எனர்ஜி, அது வந்து எங்கெல்லாம் உடம்பு முழுமையா ஒரே அதாவது தேவையான இடத்துக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த உடம்பே நம்மளுக்கு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துரும். நம்ம உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு டிசைன். செல்ஃப் ஹீல் பை இட் செல்ஃப். உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு ஆற்றல் இருக்கு நம்மளுக்கு. ப்ரொவைடட் அதுக்கு தேவையான என்விரான்மெண்ட்டை நம்ம கரெக்டா கொடுத்தோம்னா எல்லாத்தையும் அந்த உடம்பை சரி பண்ணிக்கும். அவ்வளோ இன்டெலிஜென்ட்டான ஒரு படைப்பு. கடவுளோட படைப்புல வந்து இந்த உடல் வந்து ஒரு அதி இன்டெலிஜென்ட்டான ஒரு படைப்பு. நீங்க அதுக்கு தேவையானத கரெக்டான அளவுல கரெக்டா கொடுத்தீங்கன்னா அதுவே செல்ஃப் ஹீல் பை டிசைன் அது பண்ணிடும். அதுல வந்து ரொம்ப வைட்டல் வந்து வாட்டர், தண்ணீர். இத வந்து நம்ம உணவோட எப்பயுமே சாப்பிடும் பொழுது தண்ணீர் குடிக்க கூடாது. இப்ப இத வந்து இந்த வாட்டரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி குடிக்கும் போது சாப்பிடுவதற்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறத நிறுத்திடணும். 1/2 hour. இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் 8 மணி அப்படின்னா 7:30 மணிக்கே நம்ம வந்து தண்ணீர் குடிக்கிறத இந்த மாதிரி ஒரு கிளாஸ் குடிக்கணும் அப்படின்னா அதை அதுக்கப்புறம் நிறுத்திடும். 1/2 hourக்கு வந்து வயிற்றுல நீங்க காலியா விடும்போதுதான் அந்த என்சைம்ஸ், உணவு செரிமானம் பண்றதுக்கு கூடிய என்சைம்ஸ் எல்லாம் கரெக்டா சுரக்க முடியும். அப்புறம் உணவையும் அதே மாதிரி ட்ரிங்க் த ஃபுட். ட்ரிங்க் த ஃபுட்னா நல்லா சூ பண்ணி நிதானமா மென்னு சாப்பிடும்போது அந்த சலைவா. இன்னொரு ஒரு அகஸ்திய இவர் வந்து ஒரு பழமொழி சொல்லியிருக்காரு, உமிழ்நீர் 1 உவர் நீர் 4. எவ்வளவு உமிழ்நீர் உள்ள போகுதோ உடலுக்குள்ள அந்த உமிழ்நீர் தான் உங்களுக்கு வந்து மிச்ச என்சைம்ஸை சுரக்கு, செரிமானத்துக்கு தேவையான உவர் நீரை சுரக்கிறதுக்கு அந்த உமிழ்நீர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன். அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இவ்வளோ வருது, இந்த உணவு வருது, இவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் வருது, இவ்வளோ சுகர் வருது, இவ்வளோ ஃபேட் வருது அப்படின்னு அந்த உமிழ்நீர் மூலமா தான் உடலுக்கு வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் போகுது. அதை பேஸ் பண்ணி தான் மற்ற மூளையில இருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் என்னென்ன சுரக்கணுமோ அதெல்லாம் வந்து முழுமையா சுரக்க ஆரம்பிக்கும். இதுல வந்து அந்த சலைவா கம்மியா இருக்கிற பட்சத்துல அப்பதான் நம்மளுக்கு பல சுரப்பிகள்லாம் கம்மியாகும் போது நம்மளால அந்த அப்சார்ப்ஷன் இல்லை. இதுல வந்து மெயின் வந்து அந்த வாட்டர். அடுத்தது வந்து ஏன்னா எல்லா என்சைம்ஸும் அந்த லிக்விட் ஃபார்ம்ல ஒரு ஒரு செமி லிக்விட் ஃபார்ம்ல சுரக்கிறதுனால அதுக்கு வந்து வாட்டர் தேவை. அதே மாதிரி சாப்பிடும்போது தண்ணீர் அருந்தக்கூடாது. சாப்பிட்ட பிறகு ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு இல்லைன்னா 2 hours உங்களோட தாகம் வந்து உங்களுக்கு சொல்லும். ஒரு 1.5 hours இருந்து 2 hours தாகம் எடுக்க ஆரம்பிச்சிடும், நம்மளுக்கே ட்ரையா தெரியும். அப்போ வந்து தண்ணீர் இதே மாதிரி ஒரு சின்ன வெந்தய அளவு ஒரு கல்லுப்பு வாயில வச்சுட்டு அது கரைஞ்ச பிறகு அந்த ஒரு கிளாஸ் டம்ளர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 200 ml, ஒரு தடவை ஒரு 200 ml தண்ணி நல்லா காகிள் பண்ணி குடிக்கும் போது அந்த உணவு செரிமானம் தேவையான எல்லாமே உங்களுக்கு உள்ள நடக்கும். இது வந்து இந்த 2 மீல் நடுவுல, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து லஞ்சுக்கு நடுவுல, இந்த 2 மீலுக்கு நடுவுல நீங்க இந்த 200 ml தண்ணிய அப்பப்போ உங்களோட தாகத்துக்கு தேவைப்படுற மாதிரி குடிச்சுக்கிட்டே வரலாம். அது ஒரு ஸ்பிளிட், ஒரு ஸ்ப்ரெட் பண்ணி ஒரே டைம்ல அட் அ டைம்ல நிறைய தண்ணி குடிக்காம ஒரு 1/2 hour ஒன்ஸ், 15 minutes ஒன்ஸ் அப்படியே குடிச்சிட்டு வரலாம். சிப் பை சிப், ஸ்லோ. இப்படி குடிக்கும் போது உங்களுக்கே வந்து அந்த செரிமானம் ஆகிறது, உடலோட ஒரு லைட்னஸ் தெரியும்ல. இல்லைன்னா ஹெவியா இருக்கும், சாப்பிட்ட உடனே ரொம்ப ஹெவியா இருக்கும், ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், ஒரு லெத்தார்ஜிக்கா இருக்கும், எனர்ஜி இருக்காது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இந்த தண்ணியை கரெக்டா குடிக்கிற போது நம்மளுக்கு நல்லா தெரியும். அடுத்த வேளை பசி வந்து நல்லா இருக்கும், அந்த என்சைம் சுரக்கிறதுக்கு இது எல்லாமே ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு. இது வந்து பல விஷயங்கள், அதாவது கழிவுகள் வெளியில தள்ளுறதுக்கு,
ஏதோ கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கு அப்படின்னா கூட நம்மளுக்கு இந்த மாதிரி வாட்டர் குடிக்கும்போது எல்லாமே ஐ மீன் அந்த உடலோட இயக்கங்கள் வந்து ப்ராப்பரா பேலன்ஸ்டா நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அந்த ஓவர் த பீரியட் அந்த 2 மீலுக்கு நடுவில் இந்த மாதிரி தண்ணி ஒரு 200 ஒரு 3 தடவை குடிச்சிங்கன்னா, அதே மாதிரி லஞ்ச்ல இருந்து டின்னருக்கு நடுவுலையும் இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் குடிச்சிட்டு ஆஃப்டர் ஃபுட்டு குடிச்சோம்னா கிட்டத்தட்ட அந்த 2 லிட்டர்ஸை நம்மளால கவர் பண்ண முடியும். உங்களுக்கு சில நாள் கூட தேவைப்படலாம், சில நாள் கம்மியா தேவைப்படலாம். அதை வச்சு நம்ம கரெக்டா நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கரெக்டா தான் தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னு எப்படி தெரியும்? நம்மளோட தாகம் வந்து ரொம்ப அதிகமாவும் இல்லாம தண்ணீர் குடிச்சதோட தண்ணி எவ்வளவு குடிச்சாலும் நம்மளுக்கு வந்து ஒரு தாகம் அடங்கல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம சரியா தண்ணி குடிக்கல அப்படிங்கிறது ஒரு இண்டிகேஷன். அண்ட் உங்களோட யூரின் அதை பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப மைல்டு எல்லோவா இருக்கும். கொஞ்சம் டார்க் எல்லோ இருந்ததுன்னா தண்ணீர் பத்தல, இல்ல ரொம்ப டிரான்ஸ்பரண்டா தண்ணீர் மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமா தண்ணி குடிக்கிறீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டான அளவு தண்ணீர் குடிக்கிறோம் அப்படின்னு. ஸோ தண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப வைட்டல். அதுல வந்து பெஸ்ட், அதாவது நல்ல தண்ணீர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை நீர் பெஸ்ட். சுத்தமான நீர், மழை நீர் வந்து ரொம்ப நல்லது. அருவி நீர், ஆற்று நீர், இதெல்லாமே அதிக பிராண சக்தியை உடைய ஒரு சோர்ஸ் ஆஃப் வாட்டர் நம்மளுக்கு. உங்க வீட்டுல இருக்க பூமி தண்ணீரும் ரொம்ப நல்லது, ஏன்னா அதுல எல்லா மினரல்ஸ் விட்டமின்ஸும் இருக்கு. மினரல்ஸ் நிறைய, மினரல் சக்தி சால்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அந்த பூமி தண்ணீரை இப்ப நீங்க குடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொதிக்க வச்சு மண்பானையில விட்டு அதுல வச்சு குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த பஞ்சபூத சக்தியில பேலன்ஸ் பண்ணும்போது உடல்ல நம்மளுக்கு எல்லாமே அதிகமா, அதாவது அந்த பேலன்ஸ் ஸ்டேட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் போது ஆரோக்கியங்கிறது ரொம்ப 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 ஒரு சுலபம்னு சொல்றது வந்து ஈஸி. எல்லாமே ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான், நம்ம அதை வந்து ஃபாலோ பண்றது இல்லை, அதுதான் உண்மை. ஸோ இப்போ வந்து அந்த பஞ்சபூதங்கள்ல வந்து வாட்டர் வந்து எவ்வளோ வைட்டல், எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு தாகம் அடிக்கும் போது தண்ணி இல்லைன்னா அப்படி ஒரு இது இருக்கும். ஒரு சாப்பிடும்போது விக்கல் எடுத்துச்சுன்னா தண்ணீர், அந்த ஒரு மடக்கு தண்ணீர் வந்து நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நம்மளுக்கு அந்த டைம்ல புரியும். அதனால வந்து தண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எனர்ஜி நம்மளுக்கு, வாட்டர் எனர்ஜி அப்படின்னு. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். கேட்கல மேடம், நீங்க பேசுறது கேட்கல. இப்ப கேக்குறதா? ஓகே. நேயர்களே, இப்போது பிரேமா மேடம் நமக்கு ரொம்ப அழகாக நம்ம உடம்புக்கு தண்ணீர் எவ்வளவு தேவை, அதுல எவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும், அதுல இருந்து எப்படி நம்ம நோய்கள்ல இருந்து வெளியில வரலாம், அப்புறம் நம்ம ஆரோக்கியத்தை காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பேசினாங்க. அது தண்ணீர் வந்து ஒரு பஞ்சபூத சக்தி, அது ரொம்ப முக்கியமான சக்தி. அதை வந்து நம்ம உடலில் ஓரோ செல்லிலும் இந்த தண்ணீரோட அளவு பேலன்ஸ்டா இருக்கணும் அப்புறம் அப்படிங்கிறத எடுத்து சொன்னாங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் நம்ம உடலில் 73% பூரா தண்ணீர் தான் இருக்கிறது. அந்த தண்ணீர் இல்லைனால் நம்ம மூளையோட ஃபங்க்ஷனிங் அது கூட பாதிக்கப்படும். அதனால அல்சைமர்ஸ் வரலாம் அப்படின்னு கூட மேடம் எடுத்து சொன்னாங்க. அப்புறம் தண்ணீர் எப்படி குடிக்கணும், எந்த அளவுல குடிக்கணும், அப்புறம் எந்தெந்த டைம்ல குடிக்கணும், இதையெல்லாம் கூட விரிவாக சொன்னாங்க. அப்புறம் வந்து இன்னொரு விதமான எப்படி நம்ம தண்ணி சாப்பிட்டானா நமக்கு வந்து நம்மளோட உடல்ல இருந்து கழிவுகள் எல்லாம் சரியா தினப்படி வெளியே போகும். அப்புறம் நம்ம சாப்பிடுற உணவிலிருந்து எப்படி அந்த சக்தியை உள்ள இழுத்துக்கிறதுக்கு உள்ள அந்த எனர்ஜியை உள்ள எடுத்துக்கிறதுக்கு
எப்படி இந்த தண்ணீர் உதவுகிறது என்பதை பத்தியும் சொன்னாங்க. அதுவும் இல்லாம நம்ம திசைகள் எல்லாம் கிராம்ட் ஆகாம, திசைகள் எல்லாம் வந்து நமக்கு நம்ம வழக்கத்துக்குள்ள இல்லாம போகாம, ரிஜிட் ஆகாமக்கி அப்படி இருக்கிறதுக்கும் இந்த தண்ணீர் ரொம்ப உதவுகிறது அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தானா உப்பு தின்னவன் தண்ணீர் குடிப்பாங்க சொன்னீங்க மேடம். அந்த வகையில நீங்க ஒரு இது சொல்லிக் கொடுத்தீங்க. எப்படி உப்பை போட்டு தண்ணீர் சாப்பிடணும், எப்படி உள்ள சவைச்சு சாப்பிடணும், நீங்க குடிக்க கூடாது, நிதானமா ஒரு குவளை அப்படி உள்ள வாய்க்குள்ள எடுத்துண்டு நிதானமா அதை சவைச்சு நம்ம உமிழ்நீரோட கலந்து நிதானமா அந்த தண்ணியை நம்ம உடலுக்குள் செலுத்த அது வந்து நமக்கு இன்னும் அந்த தண்ணீரோட சக்தியை தரும். அந்த தண்ணீரோட சக்தி ஒவ்வொரு செல்லிலும் போய் சேரும். அங்க பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து நோய்கள் வராது, நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் என்கிறத மேடம் ரொம்ப விரிவாக சொன்னீங்க மேம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, ரொம்ப பிரயோஜனமா இருந்தது, உபகாரமா இருந்தது. நன்றி மேடம், ரொம்ப நல்லாவே இருந்தது. ஐ அப்ரிஷியேட் யூ. தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் எடுத்து சொல்லல, நீங்க எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தீங்க. நான் சுருக்கமா அது சொன்னேன், அவ்வளவுதான். இன்னும் என்ன இது இல்லாமல் நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போது வந்து நேயர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இந்த தலைப்பை பத்தி இருந்ததுன்னா ஓகே. சுமதி கேக்குறாங்க. ஒரு நிமிஷம் மேடம். லைக் சுமதின்னு கையை வச்சிருக்காங்க, நாங்க பார்க்கட்டோம். நான் எல்லாரையுமே அன்மியூட் பண்றேன், ஜஸ்ட் டு சேவ் டைம். ஆனா மற்ற பேர்கள் பேசாதீங்க. யாருக்கு சந்தேகம் எடுக்கணும்? சுமதி பேசுங்க இப்போது. சுமதி, நீங்க பேசலாம். கேக்குறதா? சுமதி மேடம் அன்மியூட் பண்ணாம பேசுறாங்க. அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சுமதி மேடம், உங்க மைக்ல அத வந்து நீங்க ஓபன் பண்ணுங்க, அதுல டச் பண்ணுங்க. நான் அன்மியூட் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. கீழே மைக் மாதிரி இருக்குமா லெஃப்ட் சைடுல, அத டச் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியல போல. இப்ப பேசுங்க மேம். உப்பு தண்ணி குடிக்கணும்னு சொன்னீங்களா மேடம்? சொல்லுங்க. அது எப்படி எப்ப குடிக்கணும்? உப்பு எவ்வளவு அளவு போடணுங்க? அது வந்து ரொம்ப ஒரு வெந்தய அளவு தான் எடுக்கணும். மேக்சிமம் ஒரு மிளகு அளவுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஒரு கல்லுன்னு சொல்லுவோம். ஒரு டம்ளர் தண்ணிக்கு அந்த ஒண்ணு போதும், அவ்வளவு போதும். ஓகே மேடம். ஓகே. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 டம்ளர் காலையில இருந்து நைட்டுக்குள்ள, அதாவது அது ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி குடிக்கணும், ஒரேதான் குடிக்க கூடாது. காலையில எழுந்த உடனே ஒரு டம்ளர்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ குடிச்சிட்டோம். அப்போ நீங்க ஒரு 1/2 an hour எப்ப தண்ணி குடிச்சாலும் 1/2 மணி நேரத்துக்கு வந்து நீங்க எது சாப்பிட்டாலுமே அந்த கேப் இருக்கணும். அதாவது தண்ணீரா உடம்புக்குள்ள போகணும். நீங்க வந்து தண்ணீரை குடிச்சிட்டு சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா தண்ணீரும் சாப்பாடும் கலந்து அந்த தண்ணீர் பியூர் வாட்டர், அதாவது வெறும் தண்ணீர் வந்து உடலுக்கு கிரகிக்க முடியாது. ஸோ அப்போ வந்து நீங்க தண்ணீர் தனியா, இப்ப காஃபியே குடிச்சாலும் ஒரு 1/2 an hour. ஸோ எந்திரிச்ச உடனே ஒரு தண்ணீர் குடிச்சீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்க காஃபி அதெல்லாம். இப்ப பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறோம் 8:30 அப்படின்னா 8 மணிக்கு ஒரு கிளாஸ் தண்ணி இதே மாதிரி குடிச்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மீலுக்கு முன்னாடி நீங்க தண்ணி குடிக்கும் போது அந்த செரிமானம் ஆகாத உணவுகள் வந்து கொஞ்சம் உங்க வயிற்றுல குடல்ல இருந்து கொஞ்சம் வாஷ் அவுட் ஆகி போகும்போது அடுத்த உணவு போகும்போது நல்ல செரிமானத்துக்கான தேவையான எல்லாமே நடக்கும். ஒவ்வொரு தரமும் கொஞ்சம் உப்பு போடணுங்களா? ஒவ்வொரு டம்ளர் குடிக்கிறது? ஆமா. அது வந்து ஒரு வெந்தய அளவு தான், ரொம்ப அதிகமா தேவையில்லை. வெந்தய அளவு இருந்தா போதும்.
அதுக்கு இன்னொரு ஒரு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்மளோட இந்த வாய் மியூக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாயில இருந்து ஆரம்பிச்சு மலக்குடல் ஏனஸ் வரைக்குமே ஒரு லைனிங் இருக்கும். அந்த சரி. லைனிங்ல வந்து அந்த லைனிங்லயும் 80% வாட்டர் தான் இருக்கு. அந்த வாட்டர் இல்லாததுதான் பாதி, ஏதாவது அல்சரோ, இரிட்டேஷனோ, நெஞ்செரிச்சல், இது எல்லாம் வாய்ப்புண்ணு, மோஷன் போகும்போது எரியுறது, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஒரே ஒரு ரீசன் தான். அந்த தண்ணீர் அது சரியா அந்த குளுக்கோஸ்ல இல்லாததுதான். இப்ப அதை சரி அதுதான் பண்ணிட்டோம் ப்ராப்ளம். அப்படின்னு. ஆமா, அதை சரி. சரி அந்த பண்ணிட்டோம் ப்ராப்ளம் அப்படின்னு இருக்குங்க மேடம். சரி. நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே 90% நம்ம வெளில வந்துடலாம். இந்த தண்ணீரை கரெக்டா குடிக்கிற ஒரு மெத்தட்ல. சரி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். இன்னும் யாருக்காவது கேட்க வேண்டியிருந்தனா ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? இங்க இந்த ரியாக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த பட்டன்ல போய் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். கேளுங்க. ஓகே, அன்மியூட் பண்ணுங்க சார். அன்மியூட் பண்ணுங்க. பேசலாம் நீங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம். நித்யா வணக்கம். சத்யராஜ். அதிகமா தண்ணி குடிக்கும்போது, தாக எடுக்கும்போது நிறைய குடிச்சிட்டோம்னா கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷன் வருது. அது வந்து எதனால நம்ம மாதிரி இல்ல, நீங்க ஜாஸ்தியா அவ்வளவு அட் அ டைம் நீங்க அவ்வளவு குடிக்க கூடாது. முதல்ல நம்ம இந்த மாதிரி நீங்க எச்சிலோட அதை வந்து கலந்து ஒரு வெந்தய அளவு உப்பு வச்சு நீங்க ஸ்லோவா தண்ணி குடிக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. நீங்க கடகட கடகடன்னு தண்ணி ஊத்தும் போதுதான் அது எல்லாமே நடக்குது. அது வந்து ஏதோ உள்ள வந்து உமிழ்நீரை கடந்து எதுவுமே உடலுக்குள்ள போகக்கூடாது. இந்த ரூலை வந்து நம்ம எல்லாத்துலயுமே ஃபாலோ பண்ணணும். அது ஜூஸா இருக்கட்டும், தண்ணியா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், வாயிலே 90% ஜீரணம் நடந்துரும். அந்த 90% ஜீரணத்தை வந்து வாயில நம்ம எப்போ பண்றோமோ அப்போ உங்களுக்கு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா குணமாயிடும். நிறைய தண்ணீர் தாகம், நீங்க வந்து தாகம் இம்பேலன்ஸ்டா இருக்கு உடல்ல, வந்து தண்ணி வந்து இம்பேலன்ஸ்டா இருக்கனால தான் அதிகமா தண்ணி குடிக்க வருது. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க தண்ணி குடிச்சீங்கன்னா, இன்னையில இருந்தே இப்பவே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஒரே நாள்ல டிஃபரன்ஸ் தெரியும். இந்த டே முடியும் போதே தெரியும் உங்களுக்கு. அந்த வளவளப்பு தன்மை, அந்த உதடு தொண்டை காயுறது, ரொம்ப ட்ரையா இருக்கு, இது எல்லாமே இருக்காது. நீங்க இந்த மெத்தட்ல தண்ணி குடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அதிகமாவும் தேவைப்படாது. ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்பே வந்து எவ்வளவு தேவையோ அதோட நிறுத்திடும். நம்ம வந்து அதை கவனிக்கணும். அது உடலோட தேவைகளை போதும்னு சொல்லும் போது நிறுத்தணும், தேவைங்கும் போது கொடுக்கணும். இதை வந்து நம்ம கவனிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அளவு ஃபார்ம் ஆயிடும். நம்மளே எந்த அளவும் இது அளந்து வச்சு குடிக்கணும்னே அவசியம் இல்லை. அத வந்து அந்த நிதானம், அந்த கவனம், அந்த மைண்ட்ஃபுல்னஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சாப்பிடும் போதும் தண்ணீர் குடிக்கும் போதும் முழு கவனத்தோட அந்த உடல் என்ன சொல்லுது, உடல் சொல்லும், நம்ம கவனிக்கிறது இல்லை. நம்ம ஏதோ போற போக்குல இப்படி சாப்பிடுறது, இப்படி எந்திரிச்சு நடந்துகிட்டே தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் பண்ணாம உட்கார்ந்து அந்த தண்ணீரோட முக்கியத்துவம் உணர்ந்து, தண்ணீர் எவ்வளவு முக்கியம் இப்ப நம்ம பார்த்தோம். அது மாதிரி அந்த உடலுக்கு தண்ணி வந்து ரொம்ப முக்கியங்கிறத கவனிச்சு அதுக்கு ஒரு நன்றி செலுத்தி அதை வந்து இந்த மாதிரி வாயில உமிழ்நீரோட சேர்த்து குடிக்கும் போது உடலுக்கு தேவையானதை அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிறோம். உங்களுக்கு தேவையானதை நீங்களே போதும் அப்படின்னு நம்மளே நிறுத்திடும். அதிகமா உள்ள எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. 2 லிட்டர் குடிக்கணுமேன்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா குடிச்சிட்டோம்னா, குடிக்க முக்கி குடிச்சிட்டோம்னா கொஞ்சம் அப்படிலாம் குடிக்கவே கூடாது. மொத்தம் ஒரே டைம்ல முதல்ல வந்து ஒரு 200 ml தான், 150 இருந்து 200 ml தான் அட்ட ஸ்ட்ரெச் குடிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் கேப் விட்டு தான் அடுத்த டம்ளரே குடிக்கணும். ஸோ அந்த கேப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. 2 உணவு, அதாவது காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் நடுவுல நிறைய கேப் இருக்கும். அந்த கேப்ல வந்து ஒரு சாப்பிட்ட பிறகு காலை உணவு 9 8 மணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு 9:30ல இருந்து நம்மளுக்கே தெரியும், அந்த தாகம் தெரியும். ஏன்னா உணவு செரிமானம் ஆகும்போது தண்ணீர் தேவைப்படும். அப்போ அந்த உடம்பு வந்து தாகத்துல கேட்கும் போது
நிதானமா உட்கார்ந்து அந்த ஒரு 200 ml தண்ணியை குடிச்சிட்டீங்கன்னா திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 1/2 hourல உங்களுக்கே ஒரு தாகம் தேவைப்படும். அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டா சாப்பிட்றதுக்கு அடுத்த லஞ்சுக்கு முன்னாடி 1/2 hourல தண்ணி நின்றும். உங்களுக்கு பசி வரும்போது தெரியும். அப்ப தேவைப்படாது, பசி வரும்போது தண்ணி தேவைப்படாது. இப்ப சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணீர் குடிக்கணும். ஸோ தாகம் வேற பசி வேறங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பிரிச்சே பாக்குறது இல்லை. உடம்பு என்ன சொல்லுதுங்கிறத கவனிக்கிறதே இல்லை. அந்த உடல் சொல்ற மொழியையும் நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம். மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறதுல வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அளவெல்லாம் தானாவே சாப்பிடும் போதே நீங்க மைண்ட்ஃபுல்னஸ் சாப்பிட அந்த அளவு நின்றும். நம்ம தான் கவனம் இல்லாம சாப்பிடறதுனால தான் அளவுக்கு மீறி சாப்பிடுறோம். அதே மாதிரிதான் தண்ணி. சரி, அப்போ நம்ம வந்து இன்னும் யாருக்காவது கேட்க வேண்டியிருக்கா? கொஸ்டின்ஸ் இருக்கே யாருக்கும்? இல்லைன்னா ஒரு காரியம் பண்ணுங்க, இன்னைக்கு வந்து நம்ம டைம் முடிஞ்சிடுது 7 மணியோட, நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். அதனால உங்களுக்கு இன்னும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து இந்த வாரம் பூரா நடந்த அந்த வகுப்புல உள்ள ஒவ்வொரு விஸ்டம் ஷேர்ல எந்தெந்த மாதிரி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததோ அதை நீங்க நாளைய வகுப்பில் கேட்டு புரிஞ்சுக்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே மேடம், நீங்க ரொம்ப நல்லா சொல்லி தந்தீங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அதனோட பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். நாங்க இன்னும் நீங்க வரணும், வந்து உங்களோட இந்த அறிவை எங்க கூட பகிர்ந்து கொள்ளணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் மேடம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இப்போது நம்ம மகாவதார், நான் ஒரு இது சொல்ல நினைக்கிறேன். என்னன்னா, மகாவதார் பாபாவுடைய மகாவதார் டிவி இருக்குது. அதுல வந்து நான் அந்த இணைப்பை வந்து மகாவதார் அறக்கட்டளையின் வாட்ஸ்அப் குரூப்ல நான் போட்டிருக்கேன். அதை நீங்க வந்து பாருங்க. நான் ஒரு வாய்ஸ் நோட் கூட போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் அது பின் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்க அந்த மகாவதார் டிவியின் அந்த இணைப்பு திறந்து அதுல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கனை அழுத்துங்க. அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அந்த எந்தெந்த வீடியோ அப்லோட் ஆகுதோ அந்தந்த சமயம் உங்களுக்கு உடனுடன் உங்களுக்கு கிடைக்கும் நோட்டிஃபிகேஷன். அதை நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி வகுப்பில் நடக்கும் அந்த அறிவை எல்லாம் வந்து நம்ம அதில் அப்லோட் பண்ணுவோம். அந்த கிளாஸஸ் எல்லாமே அதில் அப்லோட் ஆகும். இன்றைய கிளாஸும் இன்னைக்கு சாயங்காலத்துக்கு அப்லோட் ஆகும். நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் திரும்ப திரும்ப பார்த்து உங்கள் சந்தேகங்கள் அதிலே இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக அதுவும் இல்லைன்னா உங்களுக்கு நாளைக்கு அந்த செஷனில் நீங்கள் கேட்டுக்கலாம் உங்கள் சந்தேகங்களை. சரியா? அப்புறம் வந்து நீங்கள் அதில் ஒரு தம்ஸ்அப் இருக்கும். அதில் வந்து லைக் பண்ணுங்க. அதை ப்ரெஸ் பண்ணினா லைக் பண்ணணும். அப்புறம் உங்கள் உறவினருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு முடங்காமக்கு தவறாமல் நீங்கள் வந்து இந்த வகுப்பில் சேரணும். அப்புறம் நாளைக்கு இருக்கிற அந்த கேள்வி பதில் இருக்கும். அதில் வந்து நீங்கள் பங்கு பெற்று பயனடையணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நான் இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு இவ்வளவு சக்தி கொடுத்திருக்கு. அவரோட ஆசீர்வாத, கடவுளின் ஆசீர்வாதத்தினால தான் இந்த வகுப்பை இந்த அழகாக நமக்கு நடத்தி கொண்டு போக முடிந்தது. இதற்காக பிரபஞ்ச சக்திக்கு நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு நான் இந்த வகுப்பை நிறுத்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.